டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம். லாஸ்ட் கிளாஸ் கண்டினியூவாக இப்போ நம்ம கிளாஸ் பார்க்க போகிறோம். ஹெட்டிங் வந்து மெண்டலியன் இன்ஹெரிட்டன்ஸ். மெண்டலியன் இன்ஹெரிட்டன்ஸ்னால் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லக்கூடியதுக்கு மீனிங் என்னென்னா பாரம்பரியம். அந்த பாரம்பரியத்தில் வந்து பார்த்திங்கன்னா மெண்டல் உருவாக்குன விதிகள் என்னென்னு பார்க்க போகிறோம். அதுதான் மெண்டல்ஸ் லா ஆஃப் ஹெரிடிட்டி. அப்போ மெண்டலுடைய விதிகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். பாருங்களேன், மெண்டல் ப்ரொப்போஸ்டு 2 ரூல்ஸ். மெண்டல் வந்து ப்ரொப்போஸ் பண்ணி, அதாவது 2 விதிகளை வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காரு. அது எதை பேஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், பேஸ்ட் அண்ட் இஸ் அப்சர்வேஷன் அண்ட் மோனோ ஹைப்ரிட் கிராஸ். மோனோ ஹைப்ரிட்னா என்ன? மோனோன்னா ஒன்று, ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கலப்பு, கிராஸ்னால் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகுது. அதாவது மோனோ ஹைப்ரிட் கிராஸ்னால் ஒரு பண்பு கலப்புன்னு பேர். அப்போ இந்த ஒரு பண்பு கலப்பு, இந்த ஒரு பண்பு கலப்பு அந்த ஒரு பண்பை அடிப்படையாக வைத்து கொண்டு அவர் 2 விதிகளை உருவாக்கியிருக்கார். இங்கே முதல் நல்லா கவனிக்கணும். மெண்டல் ப்ரொப்போஸ் 2 ரூல்ஸ், 2 விதிகளை உருவாக்குனா அது எதை ஃபேஸ் பண்ணினா மோனோ ஹைப்ரிட் கிராஸ். அப்போ அதாவது ஒரு பண்பை வைத்து கொண்டு அந்த ஒரு பண்பை வைத்து 2 தாவரங்களை கலப்பு செய்து 2 விதிகளை உருவாக்கியிருக்கார். அதுதான் பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ டுடே திஸ் ரூல்ஸ் கால்டு லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். டுடே வந்து இன்றைக்கி வந்து அதுக்கு பேர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸுக்கு பேர். அப்போ இவர் வந்து 2 தாவரங்களை எடுக்கிறாரு. அந்த 2 தாவரங்களுக்கும் 2 தாவரங்களையும் ஒரு பண்பை மட்டும் காமனாக வைத்து கொண்டு கிராஸ் பண்ணுறாரு. அதை வச்சு ஒரு விதி எழுதுறாரு. அந்த விதிக்கு பேர் தான் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஃபஸ்ட்டு லா வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு லா இவர் உருவாக்கின 2 ரூல்ஸில் ஃபஸ்ட் லா வந்து லா ஆஃப் டாமினன்ஸ் சொல்லப்படுது. டாமினன்ஸ்னால் என்ன? ஓங்குதன்மை. டாமினன்ஸ்னால் ஓங்குதன்மை. அப்போ ஓங்குதன்மை விதி என்று பெயர். அதை லா ஆஃப் டாமினன்ஸ் சொல்கிறாங்க. ஆனால் தமிழில் சொன்னால் ஓங்குதன்மை விதி. செகண்ட் லா என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்ரிகேஷன். செகண்ட் லான்னா என்னது? செக்ரிகேஷன். செக்ரிகேஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா தனித்து பிரிதல் விதி. லா ஆஃப் டாமினன்ஸ்னால் ஓங்குதன்மை விதி. லா ஆஃப் செக்ரிகேஷன்னா தனித்து பிரிதல் விதி. இந்த 2 விதிகளை தான் மெண்டல் உருவாக்கினார். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்டாணி தாவரங்களை எடுத்து அந்த 2 தாவரங்களுக்கு காமனாக இருக்கக்கூடிய ஒரு பண்பை எடுத்து அதை கலப்பு செய்யும் பொழுது அது கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை வச்சு 2 பண்பை உருவாக்கியிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி தான் என்ன பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லா ஆஃப் டாமினன்ஸ் பார்க்க போகிறோம். லா ஆஃப் டாமினன்ஸ்னால் அப்பயே சொன்னேன், ஓங்குதன்மை விதின்னு சொன்னேன். ஓங்கு தன்மை விதி, அதுதான் லா ஆஃப் டாமினன்ஸ். பாருங்களேன், the characters are controlled by discrete units. discrete units அதாவது ஒரு பண்பு இந்த ஓங்குதன்மை விதியில் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்டர் எடுக்கிறாரு. அதாவது அதாவது டிஸ்கிரேட் யூனிட்டாக இருக்கலாம் அல்லது ஃபேக்டர் எடுக்கிறார். அதில் வந்து ஒரு கேரக்டர் வந்து டாமினண்ட்டாக இருக்குது, ஒன்று ரிசசிவாக இருக்குது. இவர் எடுத்து நல்லா கஷ்டவாங்க. இந்த லா ஆஃப் டாமினன்ஸ் சொல்லக்கூடியது ஓங்குதன்மை விதி. லா ஆஃப் டாமினன்னா ஓங்குதன்மை விதி. இதில் அவர் எடுத்துக்கொண்டு என்ன பண்ணோன்னா 2 கேரக்டர் இருக்கிறாரு. அதில் ஒரு கேரக்டர் வந்து டாமினண்ட்டாக இருக்குது. ஒன்று பாருங்கள், கால் ஃபேர்னு சொல்லிட்டு விச் அகர் இன் ஃபேர்ஸ் இன் டிஸ்சிமிலர் ஃபேர். அவர் எடுத்துக்கொண்ட ஒரு ஃபேர் எடுக்கிறாரு. அந்த ஃபேர் வந்து டிஸ்சிமிலராக இருக்குது. ஏன் டிஸ்சிமிலராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஃபேர் வந்து ஒன்று வந்து டாமினண்ட்டாக இருக்குது, அதர் இன்னொன்று வந்து ரிசசிவாக இருக்குது. அப்போ இவர் ஓங்குதன்மை விதியில் வந்து ஒரு பண்பை தான் எடுக்கிறாரு. அந்த ஒரு பண்பை காமனாக எடுத்தால் அதில் 2 தாவரம் இருக்கும். 2 தாவரம் காமனாக ஒரு பண்பு எடுத்தால் ஒரு தாவரம் டாலாக இருக்குது, அது வந்து டாமினன்ட். இன்னொரு தாவரம் டுவார்ஃபாக இருக்குது, அது ரிசசிவ். ஆனால் ஹைட்டுன்னு 2ஐயும் வைத்துக்கொண்டு 2 தாவரத்தையும் பக்கத்தில் வைத்துக்கொண்டு ஹைட்டுன்றது ஒரு காமன். ஹைட்டுனா உயரம்ன்றது ஒரு காமன் கேரக்டர். அப்போ அந்த காமன் கேரக்டரில் வந்து 2 தாவரம் இருக்குது. என்னது? ஒன்று டாமினன்ட், ஒன்று ரிசசிவ். அப்போ இந்த 2 தாவரத்தையும் இணைக்கிறார். அதாவது டால் அண்டு டுவார்ஃப் 2ஐயும் கிராஸ் பண்ணுறாரு. அப்போ 2 கிராஸ் பண்ணால் அதுக்கு பேர் தான் மோனோ
ஹைப்ரிட் கிராஸ். அப்போ அதில் எக்ஸ்பிரஷன் என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு F1ல் ரெண்டு சேர்ந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு F1ல் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாமினன்ட் தான் கிடைக்கும். அதாவது ஒரு பேரண்ட்டு கிடைப்பாங்க. ரெண்டு நல்லா சொல்லுங்க, டுவார்ஃபுல் டால்னு சொல்லக்கூடிய ஒரு பேரண்ட், டுவார்ஃபு சொல்லக்கூடிய ஒரு பேரண்ட், ரெண்டு பேரண்ட் இணைகிறாங்க. ரெண்டு பேரண்ட்டை இணைஞ்சி அதில் ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷனில் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஒன்லி ஒன் பேரண்டல் கேரக்டர் இன் F1 ஜெனரேஷன். ரெண்டு பேரண்ட் இணைஞ்சால் கூட ஆனால் அதில் ஒரு பேரண்ட் தான் வெளிப்படுவாங்க. இதில் F1ல் டாமினன்ட்னு சொல்லக்கூடிய ஒரு பேரண்ட், ரிசசிவ்னு சொல்லக்கூடிய ஒரு பேரண்ட், ரெண்டு பேரண்ட் இணைகிறாங்க, கிராஸ் ஆகுறாங்க. ஆனால் F1 ரிசல்ட்டில் வந்து ஒரு பேரண்ட் மட்டும்தான் வெளிப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் F2 பாருங்க, F2ல் வந்து F2 ஜெனரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரண்ட்டுமே வெளியிடுவாங்க, ரெண்டு பேரண்ட்டுமே வெளிப்படுவாங்க. அப்போ தான் அதனுடைய ஃபீனோடைப் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 3:1 கிடைக்கும். 3:1 கிடைக்கும். அது 3:1 கிடைக்கும். அதுதான் சொல்ல வராங்க. ஓகேங்களா? அப்போ டாமினன்ட்டு தான் அதிகமாக இருக்குது. அதனால தான் இந்த விதிக்கு பேர் வந்து லா ஆஃப் டாமினன்ஸ் பேர். லா ஆஃப் டாமினன்ஸ் என்று அழைக்கப்படுது. நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லா ஆஃப் செக்ரிகேஷன். லா ஆஃப் செக்ரிகேஷன்னா தனித்து பிரிதல் விதி. தனித்து எப்படி பிரியும்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. இவர் மெண்டல் எடுக்கக்கூடிய தாவரங்கள் வந்து பட்டாணி தாவரத்தை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும் பொழுது அவர் வந்து ஒரு பண்பை மட்டும் எடுத்து பண்ணுறாருன்னு சொன்னோம் இல்லை, மோனோ ஹைப்ரிட். அப்படி பண்ணும் பொழுது அந்த மோனோ ஹைப்ரிட் சொல்லக்கூடிய ஒரு பண்பில் ஒன்று டாலாக இருக்குது, ஒன்று டுவார்ஃபாக இருக்குது. அது ரெண்டு இணையும் பொழுது F1ல் வந்து டால் மட்டும்தான் கிடைக்கும், ஒரு பண்பு மட்டும்தான் கிடைக்கும். அதாவது ஒரு பேரண்டல் டைப் மட்டும், ரெண்டு பேரண்ட் இணையும் போது ஒரு பேரண்ட் மட்டும் தான் F1ல் வெளிப்படுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் F2ல் வந்து ரெண்டு பேருமே வெளிப்படுறாங்க. F2ல் வந்து ரெண்டு பேருமே, அதாவது ரெண்டு பேரண்ட்டுமே வெளிப்படுவாங்க. அப்படி ரெண்டு பேரண்ட் வெளிப்படும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா F1ல் வந்து ஒரு பேரண்ட்டுடைய ரெண்டு பேரண்ட் இருக்காங்கன்னா அவங்க ரெண்டோடைய கேரக்டர் ஒன்று ஒத்து போகுது. ஆனால் F2ல் வந்து பிரிஞ்சு போகிறாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்களேன், இந்த alleles do not show any blending both character as seen in F2. இதில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா although one of the character is not seen in F1 generation. இதில் வந்து F1 ஜெனரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேரக்டரையும் வந்து F1 காணப்படாது. ஆனால் டூரிங் ஃபார்மேஷன் கேமிட்ஸ். இப்போ F1ல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு, அதாவது ரெண்டு பேரண்ட் இணைஞ்சாங்கன்னா ஒரு பேரண்ட் மட்டும்தான் காணப்படுவாங்க. அதில் கேமிட் ஃபார்ம் ஆகாது. டூரிங் த ஃபார்மேஷன் ஆஃப் கேமிட்ஸ் the factor or allele pair of separate or segregate each such is a recessive only one of the two factor homozygous parent produce similar gametes such as heterozygous parent produce two kinds of gametes. The gametes are never hybrid. இப்போ இதை என்ன சொல்ல வரான்னு பார்க்கலாம். பாருங்களேன், இப்போ ஃபஸ்ட்டு வந்து பேரண்ட். இந்த பேரண்ட்ஸில் ரெண்டு பேர், ஒருத்தவங்க வந்து டால், இன்னொருத்தவங்க வந்து டுவார்ஃப். அப்போ ரெண்டு பேரண்ட், இது ஒரு பேரண்ட், இவங்க ஒரு பேரண்ட். டால் ஒருத்தவங்க, டுவார்ஃப் ஒருத்தவங்க. இந்த பேரண்ட்டுக்கு வந்து நம்ம குறியீடு கொடுக்குறோம் கேபிட்டல் டி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் ஸ்மால் டி கொடுத்துறோம். இப்போ நம்ம கேமிட் வாங்கும்பொழுது ரெண்டு சேமாக இருக்கிறதுனால ஒரு கேபிட்டல் டி, இது ரெண்டு சேமாக இருக்கிறதுனால ஒரு ஸ்மால் டி வாங்குகிறோம். இப்போ நல்லா குறிச்சுவாங்க, F1 இந்த F1ல் ஜெனரேஷனில் இவங்க ரெண்டு பேர் தான் இணைக்கிறாங்க, கிராஸ் ஆகிறாங்க. அப்போ கேபிட்டல் டி ஸ்மால் டி கிடைக்குது. அப்போ கேபிட்டல் டி ஸ்மால் டி கிடைக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் இணையும் பொழுது இது கேபிட்டல் டி எதை குறிக்கும்னா டாலை குறிக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட் லெட்டர் டாலை தான் குறிக்கும். அப்போ டாலை குறிக்கும் பொழுது இங்கே ரெண்டு பேர் பாருங்க, ரெண்டு பேரண்ட்டு, டால்னு சொல்லக்கூடிய ஒரு பேரண்ட்டு, டுவார்ஃப்னு ஒரு ரெண்டு பேரண்ட்டு இணைஞ்சாலும்
கிடைக்கக்கூடிய ரிசல்ட் F1ல் வந்து ஒரு பேரண்ட் தான் வெளிப்படுறாங்க. F1ல் ஒரு பேரண்ட் தான் வெளிப்படுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் F2ல் எப்படின்னு பார்த்துங்க. F2ல் அப்படி F2 ஜெனரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ F2ல் என்ன பண்ண போகிறோம்னா இதே கேபிட்டல் டி ஸ்மால் டி F1ல் கிடச்சிருக்காங்க இல்லையா, இவங்களே வந்து செல்ஃபாக இணைவாங்க. செல்ஃபானா இதே மாதிரி நியூ கேபிட்டல் டி ஸ்மால் டி. இதில் வந்து பாருங்கள், இதில் வந்து கேமிட் வந்து சேமாக இருந்துச்சு, இதுலேயும் சேமாக இருந்துச்சு. இதில் சேமாக இருந்தால் ஒரு கேபிட்டல் டி எடுத்தோம், இது 2 சேமாக கேபிட்டல் ஒரு ஸ்மால் டி எடுத்தோம். ஆனால் இங்கே கேமிட் பாருங்கவேன், இங்கே கேமிட் 2 கேமிட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இங்கேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ 2 கேமிட் எடுக்கும்பொழுது இங்கேயும் 2 கேமிட் உருவாகும். இங்கேயும் 2 சேமாக இல்லை, இங்கேயும் ஒரு கேமிட் 2 கேமிட் உருவாகுது, இங்கேயும் அது மாதிரி 2 உருவாகும். ஓகேங்களா? அப்போ டிஃப்ரெண்ட் கேரக்டர் இருக்கிறதுனால, அதாவது டிஃப்ரெண்ட் கேமிட் உருவாகிறதுனால இங்கே 2 பேரண்ட் வெளிப்படுவாங்க. F2ல் வந்து 2 பேரண்ட். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 கேமிட்டும் சேமாக இருக்குது, 1 எடுத்து இங்கே 2 சேமாக இருக்குது, 1 எடுத்து 2 சேர்ந்து ஒரு பேரண்ட் தான் F1ல் வெளிப்படுறாங்க. அப்போ ஒரு பேரண்ட் மட்டும் வெளிப்பட்டா F1னா ஃபஸ்ட்டு ஜெனரேஷனில் ஒரு பேரண்ட் 2 பேரண்ட் இணைஞ்சு ஒரு பேரண்ட் மட்டும் வெளிப்பட்டாங்கன்னா அதுக்கு பேர் லா ஆஃப் டாமினன்ஸ்னு பேர். ஆனால் அதே நேரத்தில் F2ல் வந்து கேமிட் வந்து டிஃப்ரெண்ட்டாக 2 கேமிட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ F2 ஜெனரேஷனில் வந்து 2 பேரண்ட்டுமே இணையக்கூடிய 2 பேரண்ட்டுமே தனித்தனியாக பிரிஞ்சு வெளிப்பட்டாங்கன்னா, 2 பேரண்ட்டுமே வெளிப்பட்டுச்சுன்னா, ரிசல்ட் வந்து 2 பேரண்ட்டோடைய ஃபார்ம் வெளிப்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் தான் லா ஆஃப் செக்ரிகேஷன். அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. இங்கே என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இங்கே பாருங்கள், செப்பரேட் இங்கேயே சொல்லுவாங்க பாருங்கள். F1ல் டூரிங் ஃபார்மேஷன் ஆஃப் கேமிட்ஸ் த ஃபேக்டர் ஆர் அல்லீல்ஸ் a pair of separate and segregate each other. The each gamete recessives only one of two factor. two factor உருவாகும். அது வந்து ஹோமோசைகஸ் ப்ரொடியூஸ் சிமிலர் கேமிட்ஸை உருவாக்கும். அண்ட் ஏ ஹெட்ரோசைக்ஸ் பேரண்ட். இவங்க ஹெட்ரோசைக்ஸ்னால் என்னது? அவங்க 2 பேரும் டிஃப்ரெண்ட். ஹெட்ரோசைகஸ்னால் 2மே கேபிட்டல் டி கிடையாது, ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டி, ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டி. அப்போ ஹெட்ரோசைகஸ் இருக்கிறதுனால அங்கே 2 கேமிட்ஸ் 2 டிஃப்ரெண்ட் கேமிட்ஸ் உருவாகுது. அதனால வந்து F2 ஜெனரேஷனில் 2 பேரண்டல் ஃபார்ம் வெளிப்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் லா ஆஃப் செக்ரிகேஷன். அதே நேரத்தில் 2 பேரண்ட் இணைஞ்சு ஒரு பேரண்ட் மட்டும் ரிசல்ட்டை வெளிப்பட்டாங்கன்னா அவங்க வந்து லா ஆஃப் டாமினன்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. இப்போ பாருங்கள், மோனோ ஹைப்ரிட் கிராஸ் பாருங்கள். அந்த விதிப்படி இப்போ மோனோ ஹைப்ரிட் கிராஸ் ஒன்று பார்க்க போகிறோம். மோனோ ஹைப்ரிட்னா ஒரு பண்பு கலப்பு, அதை நம்ம பார்க்க போகிறோம். பாருங்களேன், மெண்டல் இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் சிங்கிள் கேரக்டர். அப்போ மெண்டல் வந்து ஒரு பண்பை மட்டும் 2 தாவரத்துக்கு இடைப்பட்ட காமனான ஒரு பண்பை எடுத்து பண்ணுறாரு. அப்படி பண்ணும் பொழுது அந்த கேரக்டர் பேர் வந்து ஹைட். அவர் எடுத்துக்கொண்ட காமன் கேரக்டர் என்னென்னா ஹைட்னா உயரம். அப்போ 2 தாவரங்களுக்கு உள்ள பொதுவான ஒரே ஒரு பண்பு ஹைட். இப்போ பாருங்கள், இன்வால்வ்ஸ் த இன்ஹெரிட்டன்ஸ் டு அல்லீல்ஸ் ஏ சிங்கிள் ஜீன். அப்போ ஒரு ஜீன் எடுத்து அதில் 2 அல்லீல் இருக்கும். அப்போ ஹைட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் அல்லது ஒரு ஜீன், அதில் 2 அல்லீல் இருக்கும். ஒரு அல்லீல் டால், ஒரு அல்லீல் டுவார்ஃப். பாருங்கள், இதில் வந்து when F1 generation self Mendel noticed that 787 of 1064 1064 தாவரத்தில் 787 தாவரம் உருவாகுது F1ல். ஆனால் F2 பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா டால். அதே நேரத்தில் பாருங்கள், 277 பிளான்ஸ் வந்து டுவார்ஃபாக இருக்குது. அப்போ 1064 தாவரத்தில் 787 தாவரம் வந்து டாலாக இருக்குது. அதே நேரத்தில் 277 தாவரம் வந்து டுவார்ஃபாக இருக்குது. இதைத்தான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஜீனோடைப் அண்டு ஃபீனோடைப். இதில் வந்து ஜீனோடைப் அண்டு ஃபீனோடைப் மெத்தடில் இதை பார்க்குறாங்க. அப்போ ஜீனோடைப் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 தாவரம் இணையுது அப்படின்னு சொன்னால் அதில் ஜீன்கள் அடிப்படையிலையும் தாவரங்களை பிரிக்கலாம், ஃபீனோடைப் மெத்தட்லையும் பிரிக்கலாம். அப்படி பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் கீழே கொடுத்துருக்காங்க. இதை எக்ஸ்பிரிமெண்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட் ஜெனரேஷன். பீனா எதை குறிக்குது? பி வந்து பேரண்ட் ஜெனரேஷனை குறிக்குது. பி வந்து எதை குறிக்குது? பேரண்ட் ஜெனரேஷன்.
அப்போ பேரண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க எடுத்துக்கொண்ட கேரக்டர் வந்து ஒரு மோனோ ஹைப்ரிட் தானே. நம்ம ஹெட்டிங் என்னது மோனோ ஹைப்ரிட். அதில் ஒரே ஒரு கேரக்டர் எடுத்துருக்கோம். அது காமன் கேரக்டர் வந்து ஹைட். அந்த ஹைட் சொல்லக்கூடிய ஒரு கேரக்டரில் ரெண்டு நல்லா வச்சுக்கோங்க. ஹைட்டுன்னு சொல்லக்கூடியது ஒரு கேரக்டர்னு சொல்லலாம், அது ஒரு ஜீனுக்கோட மைண்டில் வச்சுக்கோங்க. அதில் ரெண்டு அலில் இருக்கும். ஒன்று வந்து டால், ஒன்று வந்து டுவார்ஃப். இப்போ ஒரு நூற்றுக்கணக்கான தாவரம் இருந்தால் கூட உயரம்ன்றது தாவரங்களுக்கு பொதுவானது. ஆனால் அந்த நூற்றுக்கணக்கான தாவரம் இருந்தாலும் உயரங்கள் ஒரே மாதிரி இருக்காதே. அதில் ஒரு தாவரம் உயரமாக இருக்கலாம், ஒரு தாவரம் குள்ளமாக இருக்கலாம் இல்லையா? ஆமாம். அப்படி இருக்கும் பொழுது அதில் உயரமான ஒரு தாவரத்தையும் குள்ளமான ஒரு தாவரத்தையும் எடுத்துக்கொண்டு அவர் கிராஸ் பண்ணுறாரு. அப்போ ஹைட்டுன்றது காமன். அதில் டால் பிளான் ஒன்றை செலக்ட் பண்ணுறாரு, டுவார்ஃப் பிளான் ஒன்றை செலக்ட் பண்ணுறாரு. ரெண்டையும் கிராஸ் பண்ணி ரிசல்ட் என்னன்னு பார்க்குறாரு. அந்த ரிசல்ட்டை வச்சு தான் இந்த லாவை உருவாக்கியிருக்காரு பாருங்கள். அப்போ டால்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான், டுவார்ஃப் ரெண்டு பிளான் எடுத்தார். அந்த டால் பிளானுக்கு என்ன குறியீடு கொடுத்தாருன்னா கேபிட்டல் டி. டுவார்ஃப் இருக்கு இல்லைங்களா, டுவார்ஃப் அந்த குட்டை தாவரத்துக்கு வந்து ஸ்மால் டி. அப்போ ஸ்மால் டீன்றது ரிசசிவ், கேபிட்டல் டீன்றது டாமினன்ட். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நம்ம கேமிட் வாங்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கவே, இப்போ ரெண்டு தாவரம் F1 ஜெனரேஷனில் பாருங்கவே, கேபிட்டல் டி ஸ்மால் டி அப்படி போகும்போது இங்கே 4 தாவரமும் டாலாக உருவாகுது. 4மே டால் உருவாகுது. என்ன டால் இங்கே நல்லா பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் செகண்ட் போடுறேன். பாருங்கள் அவங்க எப்படி போடுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பேரண்ட்ஸ் இவங்க எடுத்துக்கொண்ட தாவரம் வந்து ஒன்று வந்து டால், இன்னொன்று வந்து டுவார்ஃப். இந்த டாலுக்கு கேபிட்டல் டி, இதுக்கு வந்து ஸ்மால் டி கேமிட். ஏன்னா இந்த தாவரத்துடைய உயரமான தாவரத்துடைய கேமிட்டையும் டுவார்ஃப் தாவரத்துடைய கேமிட்டையும் எடுத்து நம்ம ஒன்றா இணைச்சா மட்டும் தான் நியூ தாவரத்தை உருவாக்க முடியும். இப்போ ரெண்டு தாவரத்தை இணைக்கணும்னா ரெண்டு தாவரத்துடைய கேமிட்டையும் இணைக்கணும். அப்போ இது ரெண்டு தான் வைக்கணும். இப்போ ரெண்டு தாவரத்தை வந்து நம்ம கேமிட் எடுக்க போகிறோம். கேமிட்ஸ் இப்போ பாருங்கள், இந்த தாவரம் டால்ன்ற தாவரத்துக்கு ஒரு கேமிட் எடுப்போம். ஏன்னா இங்கே ரெண்டு கேபிட்டல் இருக்கனால ஒரு கேபிட்டல் எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா டுவார்ஃபில் வந்து ரெண்டு ஸ்மால்ட்டி இருக்கிறதுனால அதுலேருந்து ஒரு ஸ்மால்ட்டி எடுத்துக்கோங்க. அப்போ இப்போ டால்லேருந்து ஒரு கேமிட் எடுத்தாச்சு, டுவார்ஃப்லேருந்து ஒரு கேமிட் எடுத்தாச்சு. இப்போ இது ரெண்டையும் இணைக்கணும். இது ரெண்டையும் இணைச்சா கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து பாருங்கள், கேபிட்டல் டி ஸ்மால் டி கிடைக்கும். கேபிட்டல் டி ஸ்மால் கிடைக்கும் பொழுது இவங்க யாருன்னா இவங்க தான் F1 என்ன? ஃபஸ்ட்டு ஜெனரேஷன். F1 என்னது? ஃபஸ்ட்டு ஜெனரேஷன். அவங்க தான். அப்போ ஒரு டால் தாவரத்துக்கும் ஒரு டுவார்ஃப் தாவரம் இணைஞ்சால் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டு தான் இவங்க. சரி, இப்போ இவங்க வந்து டால் டுவார்ஃப் இணைஞ்சு கிடைக்கிறாங்க இல்லையா, இவங்க டாலாக இருப்பாங்களா டுவார்ஃபாக இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு லெட்டருக்கு வருங்க. இந்த ரெண்டில் ஃபஸ்ட் லெட்டர் இருக்கு வருங்க, அது எதை குறிக்குதோ அதை தான் நான் முடிவு பண்ணேன். அப்போ ஃபஸ்ட் லெட்டர் எது? கேபிட்டல் டி தான் வச்சுருக்கு. அப்போ கேபிட்டல் டீனா டால். அப்போ ஒரு நெட்டை தாவரத்துக்கும் ஒரு குட்டை தாவரத்துக்கும் அல்லது ஒரு டாலுக்கும் ஒரு டுவார்ஃப்க்கும் ரெண்டு இணைஞ்சு ஃபஸ்ட்டு உருவாக தாவரம் வந்து கண்டிப்பாக டாலாக தான் இருக்கும். அப்போ F1 வந்து ஒரே ஒரு பேரண்ட், ரெண்டு பேரண்ட் இணைஞ்சாங்கன்னா ஒரு பேரண்ட் மட்டும்தான் அதனுடைய ரிசல்ட்டில் வெளிப்படுவாங்க. இதுக்கு பேர் தான் லா ஆஃப் டாமினன்ஸ் பேர். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதே சக்கரை போட இப்படி எடுத்துக்காங்க. எப்படின்னா சக்கரை போடும்பொழுது பாருங்கள், கேபிட்டல் டி ஸ்மால் டி சரிங்க. கேபிட்டல் போட்டாங்களா? இது போட்டுட்டு இப்போ இது இணைங்க. அப்போ இது இணைச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு லெட்டர் இணைஞ்சால் இதில் எது கேபிட்டலாக அர்த்தம் ஃபஸ்ட்டில் தானே. கேபிட்டல் டி ஸ்மால் டி. அப்போ 4மே டால் தான் கிடைக்கும். 4மே டால். அப்போ F1 ஜெனரேஷனில் அதாவது ரெண்டு தாவரங்கள் இணைஞ்சால், அதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸு அதாவது கைஃபிட் பண்ணோம்னா F1 ஃபஸ்ட்டு ஒரு பேரண்ட் மட்டும்தான் வெளிப்படுவாங்க. அதை தான் சொல்கிறாங்க மோனோ ஹைப்ரிட் கிராஸில். இந்த பாருங்கள்,
இது டால் 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 4 டால் கிடைக்குதா? ஓகே. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? F2. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? F2 ஜெனரேஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு இருக்கும். இப்போ F2 பார்க்கலாம். F2 ஜெனரேஷன். F2 பாருங்கள், F2 ஜெனரேஷனில் என்ன சொல்ல வராங்கன்னா, இது F2 ஜெனரேஷனில் வந்து நீங்கள் முதல்ல கவனிக்கணும் என்னென்னா, F1ல் யார் கிடைச்சா ரிசல்ட்டு? கேபிட்டல் டி ஸ்மால் டி. இவங்க திரும்ப செல்ஃபாக இணைவாங்க. செல்ஃபானா தனக்குத்தானே இணைஞ்சிக்கிடுவாங்க. அப்போனா இன்னொரு கேபிட்டல் டி ஸ்மால் டி. ஒரு கேபிட்டல் டி ஸ்மால் டின்றது வந்து F1ல் கிடைச்ச ரிசல்ட்டு. ஓகேங்களா? டால் தாவரம். அதே தாவரம் செல்ஃபாக இணைதுன்னா தனக்குத்தானே கிராஸ் பண்ணிக்கிறோம். இல்லைன்னா தனக்கு தான் தன் மகரத்தை சேர்க்கும் போது பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கு தான் கேபிட்டல் டி ஸ்மால் டி. இப்போ இவங்களுக்கு செக்கர் போடு போட்டால் எப்படி போடுவீங்க? இவங்களுக்கு செக்கர் போடு போடும்பொழுது இவங்க ரெண்டு இணைகிறாங்களா இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இவங்களோட 4 கேமிட் இருக்குது. இவங்க வந்து மேல்னு வச்சுக்கோங்க, இவங்களை வந்து ஃபீமேல்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இருங்கவேன், இதில் 2 கேமிட், கேபிட்டல் டின்னு ஒரு கேமிட் இருக்குது. சரி, கேபிட்டல் டி ஸ்மால் டி. இருக்கிறது கேபிட்டல் டி ஸ்மால் டி. ஓகேங்களா? இது ஃபீமேல். இவங்க இப்போ இது இணைஞ்சால் கேபிட்டல் டி, இது இணைஞ்சால் கேபிட்டல் டி ஸ்மால் டி. இப்போ இது இணைஞ்சால் கேபிட்டல் டி ஸ்மால் டி. இது இணைஞ்சால் ஸ்மால் டி. நல்லா கஷ்டவாங்க. இப்போ நம்ம எடுத்துக்கொண்ட தாவரம் வந்து பார்த்தீங்கன்னா F2ல் வந்து 2 தாவரம் எடுத்தோம். F2ல் எடுத்த 2 தாவரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, F1ல் லாஸ்ட்டாக கிடைச்ச அந்த ரிசல்ட்டுக்கு ஒரு தாவரம் கிடைக்க நீர் தாவரம், அந்த தாவரம் செல்ஃபாக இணைஞ்சிச்சுன்னா என்ன கிடைக்குன்னு பார்த்தோம். அப்போ செல்ஃபாக இணைக்கணும்னா கண்டிப்பாக அந்த தாவரத்தை எழுதி அதுக்கு நம்ம கேமிட் வாங்குகிறோம். அப்போ கேபிட்டல் டி ஸ்மால் டி 2 கேமிட் இருக்குது. இங்கேயும் கேபிட்டல் டி ஸ்மால் டி, இங்கே 2 கேமிட் வருது. இப்போ இவங்க இணைஞ்சாங்கன்னா கேபிட்டல் டி ஸ்மால் டி, இங்கே கேபிட்டல் டி ஸ்மால் டி. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 தாவரம் கிடைக்குது. இதில் பாருங்க 2 கேபிட்டல் டி இருக்குது, ரெண்டுமே கேபிட்டல் டி சேமாக இருக்குது. இங்கே ரெண்டுமே ஸ்மால் டி சேமாக இருக்குது. இது 2 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இதை நம்ம எழுதும் பொழுது ஜீனோடைப் ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா 1:2:1. ஆனால் இதில் பாருங்கள் நல்லா கஷ்டங்க. இந்த ஹெட்டிங்கில் வந்து இதுலேயும் ஃபஸ்ட்டு இந்த 4 கட்டத்தில் இந்த லெட்டரை பாருங்கள், இதுவும் ஃபஸ்ட் கேபிட்டல் தான் இருக்குது. இங்கே கேபிட்டல் டி, இங்கே கேபிட்டல் டி. அந்த கேபிட்டல் டி எதை குறிக்கும்? உயரத்தை குறிக்கும். ஸ்மால் டி எதை குறிக்கும்? குட்டையை குறிக்கும். அப்போ அந்த 4 தாவரத்தில் 3 தாவரம் வந்து ஹைட்டு, 1 தாவரம் வந்து டுவார்ஃபு. அப்போ 3:1. இதுதான் ஃபீனோடைப் ரேஷியோ. இதைத்தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ F2 ஜெனரேஷனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேபிட்டல் டி ஸ்மால் டி, கேபிட்டல் டி ஸ்மால் டி, இது 2 இணைஞ்சால் கேபிட்டல் டி ஸ்மால் டி. இங்கே வருவேன், இது இணைஞ்சுன்னா கேபிட்டல் டி ஸ்மால் டி அப்படின்னு. இங்கே பாருங்கள் ஜீனோடைப் ரேஷியோவில் வந்து 1:2:1. ஏன்னா இந்த 4 கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 4ல் கேபிட்டல் டின்னு சொல்லக்கூடியது ஒரு கட்டம் தான் இருக்குது. ரெண்டுமே ஸ்மால் டி இங்கே ஒரு கட்டம் இருக்குது. அப்போ கேபிட்டல் டியில் 1 ஈஸ்ட்டு, இங்கே ரெண்டுமே ஸ்மால் டியில் 1. அடுத்து கேபிட்டல் டி ஸ்மால் டி 2 இருக்குது. அதான் 1:2:1. ஓகேங்களா? இது வந்து 4 தாவரம் போட்டாங்க. அதே ஃபீனோடைப்பில் பாருங்கள் 3:1, 3 டால் 1 டுவார்ஃபு அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை நீங்கள் படிச்சுக்கணும்.